ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் 2 மாரியம்மன் ஆலயங்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக மதுரை மகிஷாசுரமர்த்தினி. மாரியம்மன் காலடியில் மகிஷன் இருப்பதால் இவள் மதுரையின் மகிஷாசுரமர்த்தினி என்று போற்றப்படுகின்றார். தொன்று தொட்டு நம் மக்களுடைய தெய்வமாகவும் வெப்பநோய் தீர்ப்பவளாகவும் இவள் விளங்கி வருகின்றார். கூன் பாண்டியன் இவர் 800 ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரை ஆட்சி புரிந்தார். மதுரையின் கிழக்கில் மகிஷ மரங்கள் சூழ்ந்த வனப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வந்தார்கள். இந்த இனத்தினவர்கள் செய்த கொடுமை தாங்க முடியாமல் மன்னர் அவர்களை விரட்டி அடித்து பாதுகாப்புக்காக வைகையில் கிடைத்த அம்பாள் சிலையை வைத்து வழிபட்டார். அவளே எல்லையில் கோட்டை போல இருந்து பக்தர்களை இன்றளவும் காத்து வருகின்றார். போருக்கு செல்லும் முன் வெற்றி வேண்டி மதுரையை ஆண்ட மன்னர்கள் இந்த அம்பிகையை வணங்கி செல்வார்கள். இந்த அம்பாள் வலதுகாலை மடித்து அமர்ந்திருப்பார். வலதுகால் மடித்து உட்கார்ந்திருக்கும் அம்பிகை மிகவும் சக்தி வாய்ந்தவர். மதுரையின் முக்கிய கோயில்களில் விழா நடக்கும் முன்னால் இந்த அம்பிகையை தான் முதலில் வழிபடுகின்றார்கள். இங்கு அம்பிகையின் அபிஷேக தீர்த்தம் மூலஸ்தானத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கும். அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தீர்த்தத்தை வாங்கி சென்று நலம் பெறுகின்றார்கள். தோல்வியாதி கண்டவர்கள் உப்பு மிளகு கொடுப்பார்கள். பிரார்த்தனை முடிந்து வேண்டியது நிறைவேறிய பின் கூழ் ஊற்றுகின்றார்கள். இந்த திருக்கோவிலில் பங்குனியின் மகாபிரமோற்சவம் மிக விமர்சையாக நடைபெறுகின்றது. இந்த கோவிலின் திருக்குளத்தை தோண்டும் போது கிடைத்த விநாயகர் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அருள்பாலிக்கும் முக்குருணி விநாயகர். அடுத்ததாக கோவை காட்டூரில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மனை பார்ப்போம். கோவை காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது காட்டூர். அம்பிகையின் அருளை எண்ணி இந்த ஊர் மக்கள் சிரித்து போகின்றார்கள். ஒரு காலத்தில் கோவையில் கடும் பஞ்சம், மழையின்றி பயிர்கள், உணவின்றி மக்கள், தொழில் நசிந்து வியாபாரிகள், இதுபோல பல துன்பங்கள். அப்போது இந்த பகுதிக்கு பெண் ஒருத்தி வந்தாள். அவள் யார், எந்த ஊர், யாருக்கு தெரியும்? எப்போதுமே நம் கவலையே அதிகம் என்று இருக்கும்போது பிறர் பற்றிய கவலை சாத்தியமே இல்லை. நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வேலையை நிகழ வேண்டும் என்றால் நம் கவனம் முழுவதும் அதில் தான் இருக்கும். அதுபோல்தான் அந்த ஊர் மக்களுக்கு தங்களது கஷ்டமே பெரிதாக இருக்கும்போது புதிதாக ஒருத்தியா இவள் வந்து என்ன செய்ய போகின்றாள் என்று நினைக்கும் போது அந்த பெண் நாலாபுரமும் பார்த்தாள். மெல்ல நடந்து குடிசைக்கு அருகில் சென்று நின்று தன்னையே கண்காணிக்கும் மக்களை பார்த்து, இனி இந்த ஊர் நன்றாக இருக்கும் என்று கூறி குடிசைக்குள் சென்று விட்டாள். பின்பு மறைந்து விட்டாள். வெளியே வரவே இல்லை. மக்கள் உள்ளே சென்று பார்த்தார்கள். ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது. அவளது அருள்வாக்கு அனைவரையும் நல்ல முறையில் வாழ வைத்தது. முன்காலத்தில் அந்த குடிசேர்ந்த இடத்தையே மக்கள் கோவிலாக எண்ணி வழிபட்டார்கள். பஞ்சம் மறைந்தது. விளைநிலங்கள் செழித்தன. வியாபாரிகள் அதிக லாபம் ஈட்டினார்கள். இவை அனைத்திற்கும் சாமியாக போன அந்த பெண்ணே காரணம் என்று கருதி பின்னாளில் குடிசேர்ந்த இடத்தில் கோவில் எழுப்பி அம்பிகை விக்கிரகம் பிரதிஷ்டை செய்தார்கள். சித்திரை மாத விழா இந்த ஊரில் மிகச்சிறப்பாக நடைபெறுகின்றது. மதுரை ஸ்ரீ மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன், திருக்கடியூர் ஸ்ரீ அபிராமி என திருவிழாவின் போது பல்வேறு வடிவங்களில் அம்பாள் அருள்பாலிக்கின்றார். இந்த திருவிழாவில் அம்மனுக்கு பணமாலை சூட்டி அழகு பார்க்கின்றார்கள். சிறப்பு பூஜை முடிந்ததும் பக்தர்கள் அந்த பணத்தை தங்களது பூஜை அறையில் வைத்து அதை கொண்டாடுகின்றார்கள். சகல ஐஸ்வர்யங்களும் இதனால் கிடைக்கின்றது என்பது அவர்களது நம்பிக்கை. சித்திரை 3வது செவ்வாய் இரவு அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகின்றது. அப்போது பூஜையை வைத்து தரப்படும் மஞ்சள் சரடை வாங்கி பெண்கள் அணிந்தால் கணவனின் தீராத நோய் தெரிகின்றது, தாலி பாக்கியம் நிலைக்கின்றது. மறுநாள் ஊஞ்சல். பிள்ளை இல்லாதவர் ஊஞ்சல் பிரார்த்தனை செய்ய விரைவில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கின்றது. மூல நட்சத்திரக்காரர்கள் 9 வெள்ளிக்கிழமைகள் இங்கு வந்து எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தோஷங்கள் எல்லாம் நீங்குகின்றது. இந்த திருக்கோவிலில் தனித்தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாகணபதி, ஸ்ரீ பாலமுருகன் இவர்கள் நமக்கு மிக்க மன நிம்மதியையும் கொடுக்கின்றார்கள். இப்பேற்பட்ட இந்த அருமையான மகாமாரியம்மன் ஆலயங்களை நீங்களும் சென்று தரிசிக்க வேண்டாமா? கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும். அம்பாளின் அருளை பெற வேண்டும். இவற்றுக்கெல்லாம் நானும் வேண்டிக் கொண்டு இந்த உரையை இத்தோடு முடித்து நாளை வேறொரு மாரியம்மன் ஆலயத்தில் போய் சந்திக்கின்றேன். ஓம் மகா மாரி